பார்க்க போகிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின். தாம்சன்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட், தாம்சன் சோதனை அப்படிங்கிற ஹெட்டிங் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தாம்சன் எக்ஸ்பிரிமெண்ட்டோட எய்ம் என்ன அப்படின்னா, டு ஃபைண்ட் E/m வேல்யூ. E/m இதில் E/m அப்படிங்கிறதுக்கு வந்து இன்னொரு பேர் ஸ்பெசிஃபிக் சார்ஜ் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸ்பெசிஃபிக் சார்ஜ் அதாவது மின்னூட்ட நிறை தகவு. ஈங்கிறது மின்னூட்டம், எம்ங்கிறது நிறை. அப்போ மின்னூட்ட நிறை இவை இரண்டுக்கும் இடைப்பட்ட தகவு ஸ்பெசிஃபிக் சார்ஜ். இதோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, சார்ஜ் பர் யூனிட் மாஸ், அதாவது ஒரு குறிப்பிட்ட நிறைக்கான மின்னூட்டம். முதல்ல இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஒரு கம்பேரிட்டிவ் மோடில் நம்ம இதோட எய்ம் வந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து அணுவில் 3 விதமான துகள்கள் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஆட்டம் கன்சிஸ்ட் ஆஃப் 3 பார்ட்டிகிள்ஸ், புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட எலக்ட்ரான்களுக்கு மின்னூட்டம் அப்படிங்கிற ஒரு பண்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு சோதனை மூலமாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த சோதனை என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இது வந்து கேத்தோட் ரே வரக்கூடிய வழி. அது வரக்கூடிய வழியில் 2 தட்டுகள் வச்சு அவற்றுக்கு நம்ம மின்னூட்டம் வந்து கொடுக்குறோம். பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போது ஒரு பாசிட்டிவ் பிளேட், இன்னொரு நெகட்டிவ் பிளேட்டு. இது ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் பண்ணி வரும். ஆனால் இதுக்கு நடுவில் என்ன ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இருக்கும். பாசிட்டிவ் பிளேட்லேருந்து நெகட்டிவ் பிளேட்டுக்கு எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே வந்தவுடனே என்ன ஆக ஆரம்பிக்கும், அது டிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சு. ஸோ ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் பண்ண முடியாமல் டிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா. அதனுடைய திசையில் ஒரு விலகல் வந்து ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டால் அது டிஃப்ளெக்ட் ஆகுது. அதே போல் சப்போஸ் இதில் நீங்கள் வந்து காந்த புலம் வச்சுருந்தீங்க அப்படின்னா, நார்த் அண்ட் சவுத் போல்ஸ் வச்சுருந்தீங்கன்னா, அப்போது என்னாகும், டிஃப்ளெக்ஷன் வந்து கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். அப்போ எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கக்கூடிய பகுதியில் கேத்தோட் ரேஸ் ட்ராவல் ஆகும்போது அதனுடைய பாதை மாறும். இதனுடைய பாதை மாறுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய மின்னூட்டம், அதனோட சார்ஜ் தான் அதை டிஃப்ளெக்ட் பண்ணுது. சப்போஸ் இந்த ரேஸ்க்கு பதிலாக நியூட்ரான்ஸ் அந்த பாதையில் வந்துட்டு இருந்துச்சுன்னா, நியூட்ரான் டிஃப்ளெக்ட் ஆகாது, அது ஸ்ட்ரெயிட் லைன்லேயே ட்ராவல் பண்ணி போயிடும். ஏன்னா அதுக்கிட்ட சார்ஜ் இல்லை. அப்போ இந்த சார்ஜுங்கிற ப்ராப்பர்ட்டி தான் அதனுடைய விலகலுக்கு காரணம், அதனுடைய டிஃப்ளெக்ஷனுக்கு காரணம். அப்போது அதனுடைய டிஃப்ளெக்ஷனை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா அதோட சார்ஜ் சொல்லிடலாம் இல்லையா. ஸோ அப்போ இன்டெரக்டாக நம்ம கண்டுபிடிக்கிறோம் டிஃப்ளெக்ஷனுக்கு காரணம் சார்ஜு. அப்போ அந்த டிஃப்ளெக்ஷன் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா ஒரு எலக்ட்ரான் கிட்ட எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒரு எலக்ட்ரான் கிட்ட சார்ஜை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா எலக்ட்ரான் ரொம்ப ரொம்ப சின்னது. அப்போ அந்த ஒரு எலக்ட்ரானோட மின்னூட்டத்தை இந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கல, இவர் வந்து ஒரு 1 கிலோகிராம் ஆஃப் மாஸுக்கு வந்து கால்குலேட் பண்ணுறாரு. அப்போ இதுக்கு அடுத்து வரக்கூடிய சயின்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மில்லிகன் ஒரு சயின்டிஸ்ட். அது அடுத்த கொஸ்டின் நமக்கு. அந்த மில்லிகனோட சோதனையில் தான் ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுறோம் கரெக்டாக. ஸோ இங்கே நம்ம கால்குலேட் பண்ண போகிறது 1 கிலோகிராம் மாஸுக்கு தான் நம்ம சார்ஜ் வந்து கால்குலேட் பண்ணுறோம். சரி, எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்கலாம். இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு உயர் வெற்றிடமாக்கப்பட்ட ஒரு குழாய் வந்து இந்த இடத்துல எடுத்துக்கிறாங்க. இது வந்து உயர் வெற்றிடமாக்கப்பட்ட ஒரு குழாய். இதனுடைய ஒரு பகுதியில் ஒரு டங்ஸ்டன் மின்னிலை வந்து நம்ம வச்சிடறோம். இந்த மாதிரி ஒரு டங்ஸ்டன் மின்னிலை வச்சுருக்கோம். இது வந்து ஒரு லோ டென்ஷன் பேட்டரி கூட நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். அதாவது குறை அழுத்த ஒரு மின்கலனோடு இந்த மின்னிலை, இந்த டங்ஸ்டன் மின்னிலை வந்து இணைக்கப்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னா, இது ஹைலி எவாக்குவேட்டட் கிளாஸ் டியூப் இல்லையா. ஒரு உயர் வெற்றிடமாக்கப்பட்ட கண்ணாடி குழாய் வந்து இங்கே நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இந்த கண்ணாடி குழாயினுடைய மற்றொரு முனையில் ஒரு ஆனோடு வந்து எடுத்துக்கிறோம். ஆனோடு டிஸ்க் அப்படின்னு வந்து நம்ம அதை சொல்லலாம். இது வந்து ஆனோடு டிஸ்க் இல்லையா, ஒரு பின்ஹோல் ஆனோடு டிஸ்க். ஏன்னா இதனுடைய மையத்தில் மட்டும் ஒரு சின்னதாக ஒரு துளை வந்து ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த சின்ன துளை வழியாக தான் கேத்தோடு கதிர்கள் பயணிக்க முடியும். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேருந்து குழாயினுடைய தொடர்ச்சி வந்து நேரடியாக இங்கே வரக்கூடிய பகுதியில் இங்கே 2 தட்டுகள் வச்சு இந்த 2 தட்டுகளுக்கும் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மின்னோட்டம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இது வந்து நேர்மின் தட்டாக செயல்படுது, இது வந்து எதிர்மின் தட்டாக செயல்படுது. இந்த 2 தட்டுகளுக்கு நடுவில் ஒரு புலம் வந்து உருவாகிருக்கும். அந்த புலம் வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா மின் புலம் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் தி எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் கிவன் டு தி பர்டிகுலர் பிளேட்ஸ். த பிளேட்ஸ் ப்ரொடியூசஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு. த எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் பிளேட் டு நெகட்டிவ் பிளேட். சரி, இப்போ இதுக்கு பர்பண்டிகுலராக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 மேக்னெட் வந்து வச்சுருக்காங்க. இதை அடிச்சிடலாம் நம்ம. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்னெட் வந்து இப்படி வச்சுருக்கோம் நம்ம. அப்போ இந்த
மேக்னெட்ஸ் வந்து இட் கிவ்ஸ் தி மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது கரெக்டாக டயக்ராமில் நம்மளால் இங்கே காமிக்க முடியல. நமக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டும் கிராஸ்டு ஃபீல்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டதில் வந்து 2 பிளேட் இப்படி இருந்துச்சுன்னு வைங்க. இது பாசிட்டிவ் பிளேட், இது நெகட்டிவ் பிளேட். அப்போ இதுக்கு இடையில இப்படி ஓடிட்டுருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு ஓடிட்டுருக்கும். ஸோ இதுக்கு பர்பண்டிகுலராக மேக்னெட் வந்து வச்சுருப்பாங்க இந்த மாதிரி. அப்போ இது எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி போயிட்டு இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிராஸ் டு ஈச் அதர், ஒன்றுக்கொன்று செங்குத்தாக மின்புலமும் காந்தப்புலமும் இருக்கிற மாதிரி அந்த பகுதி வந்து இருக்கும். ஸோ நீங்கள் எந்த புலத்து வேணுமோ அந்த புலத்தை மட்டும் இயக்கிக்கலாம். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டு மட்டும் வேணும்னா அதை மட்டும் நீங்கள் பண்ணலாம். இல்லை 2 ஃபீல்டு வேணும்னா நீங்கள் பர்பண்டிகுலரான கிராஸ்டு ஃபீல்டை வந்து அங்கே நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. ஓகே. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்க்ரீனில் போய் முடிகிற மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரசன்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அதாவது ஒளிரும் பொருள் பூசப்பட்ட ஒரு திரை. இது மேலே என்ன ஒரு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஜிங்க் சல்ஃபைடுன்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் வந்து கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஜிங்க் சல்ஃபைடோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா அதன் மீது கண்ணுக்கு மனித கண்களுக்கு தெரியாத சில கதிர்கள் போய் விழும்போது அங்கே ஒரு சின்ன ஒளி உண்டாகும், ஒரு வெளிச்ச புள்ளி வந்து ஒன்று கிடைக்கும், ஒரு லைட் ஸ்பாட் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுக்காக வந்து இந்த ஃப்ளோரசன்ட் ஸ்க்ரீன் வந்து அந்த இடத்துல எடுத்திருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து ஓவராலாக இருக்கக்கூடிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். இது வந்து நார்த் போல், இது வந்து சவுத் போல். ஓகே. இப்போ இதில் இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு லோ டென்ஷன் பேட்டரி ஆப்ரேட் பண்ணுறீங்க. அப்போ இந்த டங்ஸ்டன் மின்னிலை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு எலக்ட்ரான்களை வந்து உமிழ ஆரம்பிக்கும் இல்லையா? ஏன்னா இங்கே நடக்கிறது வந்து தெர்மோ அயானிக் எமிஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம், தெர்மியானிக் எமிஷன். ஸோ இந்த தெர்மியானிக் எமிஷனில் வந்து ஹீட் ஃபார்ம் ஆகும். இந்த ஹீட் மூலமாக எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். எலக்ட்ரான்ஸுங்கிறது நத்திங் பட் கேத்தோட் ரேஸ். ஸோ இந்த கேத்தோட் ரேஸ் நேராக இந்த ஆனோடு டிஸ்க்குங்கிற பாட்டை நோக்கி ஓடும். ஆனோடு டிஸ்க் வந்து பின் ஹோல் தான் இருக்குது. அதில் அதனுடைய நடுமத்தியில் ஒரு சின்ன துளை இருக்குது. அந்த துளை வழியாக இந்த கேத்தோடு கதிர்கள் வெளியே வரும். அப்போது ரொம்ப மெல்லிசான கற்றைகளாக அவை மாறிடும். ஒரு தின் பீமாக கன்வெர்ட் ஆகி டிஸ்கை கிராஸ் பண்ணி அவை வெளியே வரும். சரி, இதுக்கு அடுத்தது இது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ்டு ஃபீல்டு இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு வரும். நம்ம சப்போஸ் ரெண்டையுமே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம், அங்கே மின்புலம் இல்லை காந்தப்புலம் இல்லை அப்படின்னா இந்த கதிர்கள் வந்து நேர்கோட்டில் பயணித்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் அந்த ஃப்ளோரசன்ட் ஸ்க்ரீன் மேலே, ஒளிர் திரை மேலே போய் விழுந்தும். சப்போஸ் ஏதாவது ஒரு ஃபீல்டு இருக்குதுன்னு வச்சுக்கலாம், எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இந்த பிளேட்டு நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா, இந்த பிளேட்டில் இது பாசிட்டிவ் பிளேட், இது நெகட்டிவ் பிளேட்டு. அப்போ மேலே தான் பாசிட்டிவ் பிளேட் வச்சுருக்கு. இது நம்ம கதிர்கள் வந்து எதிர்மின் சுமையுடைய எலக்ட்ரான் கூட்டம். அப்போ என்ன ஆகும், அது நேராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாசிட்டிவ் பிளேட்டை நோக்கி டிஃப்ளெக்ட் ஆகி வேற ஒரு ஸ்பாட்டில் போய் விழுகும். வித்தவுட் எனி ஃபீல்டு it travel in straight line and reach the particular spot in the fluorescent screen. ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் கொடுக்குறப்போ என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு, டிஃப்ளெக்ஷன் ஆகி வேற ஒரு பிளேட்டில் போய் வேற ஒரு பாயிண்டில் போய் விழுகுது அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ இந்த ஸ்க்ரீன் மேலே கிரியேட் ஆன டிஃப்ளெக்ஷன் எவ்வளோ அப்படின்னா ஒய் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். இந்த பிளேட்டோட வெளிப்பகுதியில் இல்லையா, அதாவது எண்ட் ஆஃப் தி பிளேட்டில் வந்து ஃபீல்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பகுதியில் டிஃப்ளெக்ஷன் எவ்வளோனா ஒய் டேஷ் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த ஒய் டேஷை கால்குலேட் பண்ணணும். ஃபீல்டு முடிகிற இடத்துல அதோட டிஃப்ளெக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறத அதுக்கப்புறமா ஒய் கால்குலேட் பண்ணணும். ஸோ அது மூலமாக நம்ம E/m வேல்யூவை கால்குலேட் பண்ணிடலாம். சரி, ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கேத்தோடு கதிர்களோட வெலாசிட்டி வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், திசை வேகம் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்டில் நம்ம கண்டுபிடிக்க போகிறது வந்து டு ஃபைண்ட் velocity of cathode rays அப்படிங்கிற ஹெட்டிங் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ அப்போ இங்கே ட்ராவல் பண்ணி வரக்கூடிய அந்த கேத்தோட் ரேயோட வெலாசிட்டியை கால்குலேட் பண்ணணும்னா இங்கே நம்ம 2 ஃபீல்டும் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபீல்டு ஏதாவது ஒன்று கொடுக்குறீங்க. அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் கொடுத்தீங்கன்னா டிஃப்ளெக்ஷன் ஆகும், அது ஃபிக்ஸ்டாக நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு அடுத்தது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் பண்ண டிஃப்ளெக்ஷனை மேக்னெட்டிக் ஃபீல்டு கம்மி பண்ணிக்கிட்டே வரும். அப்போது ஒரு குறிப்பிட்ட மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம கொடுக்கும்போது டிஃப்ளெக்ஷன் கேன்சல் ஆகிடும், பழைய ஒரிஜினல் ஸ்பாட்லேயே வந்து அந்த ரே விழுக ஆரம்பிச்சு. அப்போ எலக்ட்ரிக் ஃபோர்ஸோட வேல்யூ மேக்னெட்டிக் ஃபோர்ஸோட வேல்யூ ஒன்று பேலன்ஸ் பண்ணிக்கிச்சு. ஆனால் 2 ஃபீல்டுமே நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. வித்தவுட் எனி டிஃப்ளெக்ஷன் தி ரே கிராசஸ் அண்ட் இட் ரீச்சஸ் தி ஃப்ளோரசன்ட் ஸ்க்ரீன். ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபோர்ஸோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு வந்து இந்த இடத்துல நம்ம சொல்லலாம். ஸோ எலக்ட்ரிக் ஃபோர்ஸோட வேல்யூ நீங்கள் என்ன எழுதலாம், EE ஈக்குவல் டு BeV அப்படின்னு வந்து எழுதிக்கலாம்.
ஸோ இது எலக்ட்ரிக் சார்ஜ், ஒரு எலக்ட்ரான் கேரி பண்ணுற சார்ஜ். ஈங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு, பிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஈங்கிறது அகெயின் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான், அண்ட் விங்கிறது வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான். இதில் இந்த ஸ்மால் இ ரெண்டு கேன்சல் ஆயிரும். இதில் பியை டினாமினேட்டருக்கு எடுத்துருவாங்க. ஈக்குவேஷன் என்ன ஆயிரும், v = E/b அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூவால் டிவைட் பண்ணிங்கன்னா போதும். இதை கிராஸ் பண்ணுற ஃபீல்டை கிராஸ் பண்ணுற கேத்தோட் ரேவோட வெலாசிட்டி நீங்கள் என்னன்னு சொல்லிடலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா E/mஓட வேல்யூ வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக 2 மெத்தட் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுற மெத்தடில் வந்து 2 ஃபோர்ஸுமே 2 ஃபீல்டுமே அங்கே இருக்குது அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்குது. இப்போ இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங் என்ன சொல்லலாம்னா, அந்த கேத்தோடிலிருந்து வெளியே வர தயாராகக்கூடிய, வெளியே வந்த உடனே அந்த எலக்ட்ரான் கிட்ட என்ன எனர்ஜி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குது. ஆனால் அது வேகமாக ட்ராவல் பண்ணி போய் எதை போய் ரீச் பண்ணுது இல்லையா? இங்கே வந்து நம்ம ஒன்று மாற்றிட்டோம். என்ன அப்படின்னா, அந்த கேத்தோடுக்கும் ஆனோடுக்கு இடையில் ஒரு ஹை பொட்டன்ஷியல் பேட்டரி வந்து நம்ம கொடுக்கணும். ஏன்னா இந்த ஹை பொட்டன்ஷியல் பேட்டரி தான் இந்த ஆனோடை நோக்கி அதை வேகமாக ஆக்சலரேட் பண்ணி இழுத்துட்டு போகும். கேத்தோடுலேருந்து வெளிவர எலக்ட்ரானை ஆனோடு டிஸ்க் வேகமாக இழுக்கணும்னா இங்கே ஒரு ஹை டென்ஷன் பேட்டரி வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். ஓகே, ஸோ அது நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 2 இடையில ஒரு பேட்டரி வந்து ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இந்த பேட்டரி மூலமாக ஆனோடு டிஸ்க் நோக்கி ஓடுது. ஆனோடில் அதுக்கு கைனடிக் எனர்ஜி நிறைய கெயின் ஆகுது. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் வந்து ஈக்குவல் டு நம்ம என்னன்னு சொல்லலாம், கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான். இது 2க்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ இதில் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் ஒரு குறிப்பிட்ட எனர்ஜியை வந்து இந்த இடத்துல நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் கேத்தோட் அண்ட் கைனடிக் எனர்ஜி அட் ஆனோட் அப்படின்னு வந்து நம்ம இங்கே கொடுக்குறோம். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னன்னு எழுதலாம், EV = கைனடிக் எனர்ஜிக்கு என்ன ஈக்குவேஷன் எழுதுவோம், 12mv² அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இதில் எனக்கு E/m தான் வேணும். ஸோ m டினாமினேட்டருக்கு எடுத்துகிட்டு வந்து இந்த v இங்கே கொண்டு வாங்க. ஈக்குவேஷன் எப்படி மாறிடும், E/m = இந்த v டினாமினேட்டருக்கு வந்துருமா, m இங்கே வந்துடும். ஸோ அப்போ v² / 2V அப்படிங்கிறது நம்ம எழுதணும். ஸோ இதில் ஸ்மால் வியோட வேல்யூ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், v = E/b. இதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 1. இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன ஆயிடும், E/m = இந்த விக்கு பதிலாக என்ன போடலாம், E/b the whole square / 2v அப்படின்னு எழுதலாம். தட் இஸ் ஈக்குவல் டு, இது ஸ்கொயர் உள்ள கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிரும், E² / b² / 2v அப்படின்னு எழுதலாம். இந்த b டினாமினேட்டருக்கு வந்துருமா. ஸோ அப்போ E² / 2vb² அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ E/m கண்டுபிடிக்கணும்னா என்னெல்லாம் தெரியணும், எலக்ட்ரிக் ஃபீல்டு தெரியணும், மேக்னெட்டிக் ஃபீல்டு தெரியணும், அண்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இந்த வியோட வேல்யூ வந்து உங்களுக்கு தெரியணும். இந்த 3 தெரிஞ்சதுன்னா இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூஷன் பண்ணி யூ கேன் ஃபைண்ட் அவுட் தி ஸ்பெசிஃபிக் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இதை சப்ஸ்டியூஷன் பண்ணி அவங்க ஸ்பெசிஃபிக் சார்ஜ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்பெசிஃபிக் சார்ஜோட வேல்யூ எவ்வளோ கிடச்சிது அப்படின்னா 1.7 × 10⁻11 கூலும்/kg அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடச்சிருச்சு. சரியா? ஸோ இது வந்து ஒரு மெத்தடு. இப்போ நம்ம செகண்ட் மெத்தடும் பார்க்க போகிறோம். செகண்ட் மெத்தடில் எப்படி வந்து உங்களுக்கு E/m மறுபடியும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏதாவது ஒரு ஃபீல்டை மட்டும் வச்சுக்கிட்டு ஸ்பெசிஃபிக் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து கால்குலேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்க போகிறோம். சரி, இங்கே வந்து நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறோம். இதில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும்தான் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை மட்டும் நீங்கள் கொடுத்துருக்கிறப்ப என்ன ஆகும், ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்தோடனே இமிடியேட்டாக டிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டில் உள்ள என்ட்ராகும்போது ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும். இந்த பிளேட்டோட என்ட்ரன்ஸில் இமீடியட்டாக அது டிஃப்ளெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ பிளேட்டோட எண்டில் அதோட டிஃப்ளெக்ஷன் வந்து y'. அப்படியே மறுபடியும் இன்னும் அது விரிஞ்சிக்கிட்டே போய் என்ன ஆக ஆரம்பிக்கும், அந்த ஸ்க்ரீனில் படும்போது ஒய்ங்கிற இன்னும் டிஃப்ளெக்ஷன் அதிகமாகிடும் இல்லையா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் கையில் வந்து ஒரு டார்ச் லைட் இருக்குது அப்படின்னா, டார்ச் லைட்டை வந்து அதோட பீமை நீங்கள் செவத்துக்கு பக்கத்தில் நின்று அடித்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், பீம் வந்து இந்த பேட்டரியிலேருந்து வெளியே போகிற பீம் வந்து ஒரு சின்ன சைஸில் இருக்கும். ஆனால் அங்கே உங்களுக்கு செவரு மேலே ஒரு குறிப்பிட்ட பெரிய அளவில் ஒரு பெரிய பிம்பம் தெரியும். இன்னும் நீங்கள் பின்னாடி நகர்ந்தீங்கன்னு வைங்க, அதாவது செவருக்கும் உங்களுக்கு இடையில இருக்க தொலைவு அதிகமாச்சுன்னா பிம்பத்தோட சைஸ் என்ன ஆகும், இன்னும் பெருசாகிட்டே போகும். ஸோ அப்போ அதே போல் இங்கே டிஃப்ளெக்ஷன் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே டிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும், ஸ்க்ரீனில் இன்னும் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம y' கண்டுபிடிக்கலாம். அதுக்கடுத்து அதுலேருந்து y கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு இந்த பிளேட்டோட என்ட்ரன்ஸில் ஸ்டார்டிங் பாயிண்டில் அதோட வெலாசிட்டி என்னவாக இருக்கும்னா u வந்து 0.
இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0. இந்த பிளேட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு அதை எடுத்துக்கிற டைம் வந்து t அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த பிளேட்ஸோட லென்த் வந்து L அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இதில் ஜென்ரலாகவே நமக்கு வெலாசிட்டிக்கு ஒரு ஈக்குவேஷன் தெரியுமா? திசை வேகத்துக்கு என்னன்னு சொல்லுவோம்? இடப்பெயர்ச்சி பை காலம்னு சொல்லுவோம் இல்லையா? டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே வந்து அது எவ்வளோ தூரம் டிஸ்பிளேஸ் ஆகுது ஃபீல்டுக்குள்ளே? எல்லுங்கிற அந்த பிளேட் இருக்க லென்த் வரைக்கும் டிஸ்பிளேஸ் ஆகுது. அப்போ டிக்கு பதிலாக எல் போட்டுடலாமா? அப்போ v ஈக்குவல் டு வெலாசிட்டி ஈக்குவல் டு எல் பை டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த டி மேலே கொண்டு வந்து v டினாமினேட்டருக்கு எடுத்துருவாங்க. ஈக்குவேஷன் என்ன ஆகும்? t ஈக்குவல் டு எல் பை வின்னு எழுதலாம். அப்போது டைம் டேக்கன் பை தி கேத்தோட் ரே டு கிராஸ் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும்னா யூ நீட் லென்த் ஆஃப் தி பிளேட் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் தி பிளேட். சரி, வெலாசிட்டி ஆஃப் கேத்தோட் ரேஸ். ஸோ இது ரெண்டும் தெரிஞ்சதுன்னா நீங்கள் டி வந்து கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் தெரியும்? இனிஷியல் வெலாசிட்டி u தெரியும், அண்ட் டி எல் பை வி வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம அடிச்சிட்டோம். ஆல்ரெடி வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? v கண்டுபிடிச்சிருந்தோம். வியோட வேல்யூ என்ன நமக்கு தெரியும்? e பை b அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். சரி, இப்போ இதிலேருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம்னா ஸ்பெசிஃபிக் சார்ஜை கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ இதில் ஸ்பெசிஃபிக் சார்ஜ் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா இங்கே நம்ம என்ன ஃபோர்ஸ் மட்டும் கொடுத்துட்ருக்கோம்? எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் கொடுத்துட்ருக்கோம். அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஈக்குவேஷன் வந்து நீங்கள் என்ன எழுதலாம் இல்லையா? தட் இஸ் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் F ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கலாம்? E இன்ட்டு E, எலக்ட்ரிக் ஃபோர்ஸோட ஜென்ரல் ஈக்குவேஷன். ஸோ இது எலக்ட்ரிக் ஃபோர்ஸுங்கிறனால FE அப்படின்னு கொடுத்துடலாம். சரி, தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு நம்ம எழுதலாம். இதில் ஆல்ரெடி வந்து நியூட்டனோட செகண்ட் லா அப்படி நமக்கு ஒரு ஈக்குவேஷன் தெரியும். என்னது? F ஈக்குவல் டு M இன்ட்டு A அப்படின்னு எழுதலாமா? அப்போ இங்கே FE அண்டு AE அப்படின்னு வந்து எழுதிக்கலாம். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபோர்ஸால் எலக்ட்ரிக் ஃபீல்டால் கிடைக்கிற ஃபோர்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டில் அதோட ஆக்சலரேஷன். ஓகே, ஸோ இப்போ இதில் AE மட்டும் வச்சு M டினாமினேட்டருக்கு எடுத்துருவாங்க. என்னென்ன ஆயிரும்? AE ஈக்குவல் டு M கீழே வந்ததுன்னா FE டிவைடட் பை Mன்னு எழுதலாமா? இதில் FEயோட வேல்யூ என்னன்னு தெரியும்? EEன்னு தெரியும். இதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆயிரும்? EE டிவைடட் பை M அப்படின்றது நம்ம எழுதலாம். இதில் வந்து உங்களுக்கு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து டிஃப்ளெக்ஷன் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த y டேஷ் தான் நம்ம முதல்ல கண்டுபிடிக்க போகிறோம். இந்த y டேஷ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன் பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே இருந்த ரே இப்போ இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிடுச்சு, மூவ் ஆயிடுச்சு, நகர்ந்து போயிருக்கு. ஸோ அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு வந்து இதை சொல்லலாம் இல்லையா? y டேஷ்ங்கிறது நத்திங் பட் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட், ஒரு நகர்வு. அப்போ இந்த நகர்வை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் s ஈக்குவல் டு ut ப்ளஸ் half at ஸ்கொயர் அப்படின்னு வந்து ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. அதை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அப்போ எஸ்ங்கிறது என்ன அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லையா? அதனுடைய இடப்பெயர்ச்சி. யூங்கிறது தொடக்க திசை வேகம் இல்லையா? இனிஷியல் வெலாசிட்டி. டிங்கிறது டைம். ஏங்கிறது ஆக்சலரேஷன், முடுக்கம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லணும். இப்போ நமக்கு தெரிஞ்ச கேரக்டர் எல்லாத்தையும் எடுத்து இதில் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். நம்ம நிறைய கண்டுபிடிச்சிருக்கோம். இது u தெரியும், t v தெரியும், அண்ட் a வந்து தெரியும். எல்லாத்தையும் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். பட் முதல்ல எஸ்ஸுக்கு பதில் என்ன கொடுத்துடலாம்? y டேஷ் ஈக்குவல் டு யூங்கிறது என்ன? 0. இப்போ 0 இன்ட்டு டி ப்ளஸ் ஹாஃப் இன்ட்டு ஏக்கு பதிலாக இதை கொடுத்துடலாமா? ஏன்னா இங்கே ஏஇ தானே அது. ஸோ அப்போ ஏக்கு பதிலாக இஇ பை எம் அப்படின்னு கொடுத்துடலாம். அண்டு டிங்கிறது என்ன? எல் பை வி நமக்கு. ஸோ இப்போ இங்கே கொடுத்தீங்கன்னா எல் பை வி தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஈக்குவேஷன் என்ன ஆகும்? ஒய் டேஷ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு இஇ பை எம் இன்ட்டு இதை ஸ்கொயர் பண்ணுங்கள், எல் ஸ்கொயர் டிவைடட் பை வி ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். இல்லை வியோட வேல்யூ உங்களுக்கு தெரியுமா? விங்கிறது என்ன? இ பை பி. எடுத்து சப்ஸ்டியூஷன் பண்ணால் என்ன ஆயிரும்? ஒய் டேஷ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு இஇ பை எம் இன்ட்டு எல் ஸ்கொயர் டிவைடட் பை இங்கே விங்கிறது இ பை பி. இங்கே வி ஸ்கொயர் என்ன ஆயிரும்? இ ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயர் அப்படின்னு மாறிடும். இந்த பி ஸ்கொயர் மேலே எடுத்துகிட்டு வாங்க. இட் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு இஇ டிவைடட் பை எம் இன்ட்டு எல் ஸ்கொயர் பி ஸ்கொயர் டிவைடட் பை இ ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த இயும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். அடுத்து என்ன எழுதலாம்? ஒய் டேஷ் ஈக்குவல் டு half into E by M into L squared B squared divided by E அப்படிங்கிறது நம்ம எழுதலாம். இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து y dash வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். பட் நமக்கு வேணுங்கிறது வந்து y தான் வேணும். y dashங்கிறது என்ன? அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட எண்டில் அதோட டிஃப்ளெக்ஷன், கேத்தோட் ரேவோட டிஃப்ளெக்ஷன். பட் வி நீட் டிஃப்ளெக்ஷன் இன் ஸ்க்ரீன் இல்லையா? சரி, இந்த டிஃப்ளெக்ஷன் இன் ஸ்க்ரீன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ளெக்ஷன் அட் தி எண்ட் ஆஃப் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவோ அதோட ஒரு சர்டன் இன்க்ரீசிங் ஆர்டராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி எழுதலாம்? ஒய்ங்கிறது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒய் டேஷ் அப்படின்னு நம்ம எழுதலாமா?
அது சிம்பிளி என்ன எழுதலாம், ஒய் ஈக்குவல் டு சி இன்ட்டு ஒய் டேஷ் அப்படின்னு எழுதலாம். ஒரு 3 மடங்கு ஒய் டேஷோட ஒரு 3 மடங்கு ஒய்யாக இருக்கலாம், இல்லை ஒய் டேஷோட ஒரு 5 மடங்கு ஒய்யாக இருக்கலாம் இல்லையா. ஸோ அப்போ ஒரு சர்டன் ஆர்டர் இன்க்ரீஸிங் தான் ஒய் அப்படிங்கிற வேல்யூவாக இருக்கும். ஸோ அப்போ ஒய் ஈக்குவல் டு சி இன்ட்டு ஒய் டேஷுங்கிறது இங்கே இருக்கா, அது எப்படி எடுத்து எழுதிக்கோங்க, 1/2 இன்ட்டு E/m இன்ட்டு என்னென்னு எடுத்துக்கலாம், எல் ஸ்கொயர் பி ஸ்கொயர் டிவைடட் பை இ அப்படின்னு எழுதலாம். இதில் நமக்கு E/m மட்டும்தானே வேணும், அதை மட்டும் வச்சு மீதி எல்லாம் இன்னொரு பக்கம் எடுத்துருவாங்க. ஈக்குவேஷன் என்ன ஆயிரும், E/m ஈக்குவல் டு இது மட்டும் வச்சுங்க, இதெல்லாம் இங்கே கொண்டு போகும். ஸோ அப்போ 2 மேலே வந்துடும், ஒய் இருக்குது, இ மேலே வந்துடும், 2y டிவைடட் பை சி டினாமினேட்டருக்கு வந்துடும், சி எல் ஸ்கொயர் டி ஸ்கொயர் அப்படின்னு வந்து கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் மூலமாக நீங்கள் E/m கால்குலேட் பண்ணலாம். பட் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியணும், ஒய்ங்கிறது டிஃப்ளெக்ஷன் இன் ஸ்க்ரீன், அது ஒரு லென்த் தான், அது கால்குலேட் பண்ணிடலாம். ஈங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு, சிங்கிறது இங்கே கான்ஸ்டன்ட் வேல்யூ, இங்கே வேறு ஏதாவது ஒரு நம்பராக இருக்கும், சிங்கிறது ஏதாவது ஒரு சர்டன் நம்பராக இருக்கும். ஸோ அப்போ எல்லுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் தி பிளேட்டு, அண்டு பிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இது எல்லாமே நமக்கு தெரியும். இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் கால்குலேஷன் இந்த ஈக்குவேஷனில் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபைனலாக E/m வேல்யூ கிடைக்கும். அகைன் யூ வில் கெட் தி சேம் ஆன்சர். என்னன்னா E/m கால்குலேட் பண்ணும்போது அவருக்கு 1.7 × 10⁻11 கூலும் பர் கிலோகிராம் அப்படிங்கிற ஆன்சர் கிடைச்சிது. இதுக்கு முன்னாடி மெத்தட்லேயே நம்ம அதே தான் கண்டுபிடிச்சிருப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்தது கூட ஒரு முறை இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் வச்சு கால்குலேட் பண்ணியிருக்கோம். மேக்னெட்டிக் ஃபீல்டை மட்டும் ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் இருக்கும்போதும் E/m நீங்கள் கால்குலேட் பண்ண முடியும். பழைய புக்கில் வந்து உங்களுக்கு அந்த அதுவும் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ புது புக்கில் அதை கொஞ்சம் வேண்டான்னு இருக்காங்க, கட் பண்ணியிருக்காங்க. இதோட கொஸ்டின் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 5 மார்க்கில் எதிர்பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், படிக்க வேண்டிய ஒரு கொஸ்டின். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.